உங்களுக்கு என்ன நண்பர்களே, இங்கே இருக்கிறீர்களா? நான் வாங்கிக் கொள்கிறேன். ஓ, வணக்கம் வணக்கம். இதோ உங்கள் பணம். என்ன கிடைத்திருக்கிறதோ பார்க்கலாம். வா, அவள் கொஞ்சம் ரத்தம் ஊற்றி வருகிறாள். சரி, நான் கவனமாக இருக்கிறேன். என் பேடி பேட் பகுதி போல் தோன்றுகிறது என்று நான் கண்டுபிடித்தேன். ஒரு துருவி, அது ரொம்ப குழு. வெளியே போவோம். அருமை. எனக்கு எதிர்காலம் அழகான பெட்ரூம் இருக்கும். எங்க அப்பா ஏன் எனக்கு கருவிகளை எப்படி உபயோகிப்பது என்று கற்றுக் கொடுத்தார் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இப்போது என் கலக்கலான படுக்கையை முழுமையாக உள்ளமைக்கிறேன். என்ன, எப்படி அந்த ஏழை நபரின் அறை என் அறையை விட நல்லதாக இருக்கும்? நானும் ஒரு சொப்பு அறையை ஆர்டர் செய்ய போகிறேன். உஃபு, இது என்னுடைய டெலிவரி. மாலை வணக்கம். இதோ உங்கள் பணம். அறை மாடிப்படியில் 3வது கதவு. நான் சிறந்த அறைக்காக காத்திருக்கிறேன். பாக்குறியா மேரி? என் அறை வெறும் வினாடிகளில் சீரானது. என் பொம்மைகளை கவனமாக பார்க்கவும், அவை எனக்கு மிகவும் முக்கியமானவை. ஆமாம், இதுதான் நன்றாக உள்ளது. அழகான படம். அது அருமை. ஓ, இங்க ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள இங்க விளையாட இருக்கிறா. காற்று ஓரளவுக்கு தீவிரமில்லாமல் உணர்கிறது. எனக்கு ஒரு பெரிய யோசனை வந்துவிட்டது. எனக்கு இந்த வண்ண மிகுந்த திரைகளை வேண்டும். சரி, இது என் அறையிலும் அழகாக இருக்கும். நான் சுவர்களை அலங்கரிக்க வேண்டும். நான் ஒரு அற்புதமான யோசனையை உருவாக்கினேன். ஆஹா, இதோ என் பைகள் ஏதோ இருக்கிறது. பாருங்க, கத்தரிக்கோல் மற்றும் கார்ட்போர்டு. அந்த புஷ்ப அச்சு அருமையாக இருக்கிறது. என்னிடம் சிறிது பொடி இருக்கிறது. என்ன செய்ய? நீங்கள் அறிவீர்கள், எல்லாம் நிறத்தின் மீது. என்னுடைய பிடித்த தூரிகையை பயன்படுத்துவோம். அது அவ்வளவு கடினம் அல்ல. இது இன்னும் அழகாக தெரிகிறது. எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. அவள் அந்த பூக்களோடு எதைத்தான் எதிர்பார்க்கிறாள்? மற்றொரு சூப்பர் ஐடியா. இதில் என்ன இருக்கிறது? காலியான ஐஸ் கண்டம் குச்சிகள். எல்லா விதமான சிறந்த பொருள்களுக்கும் நல்ல ஒருக்கியை நாம் உருவாக்கலாம். அருமை. என் அறை இப்போது பேரழகாக தரத்தில் இருக்கிறது. ஆனால் அடுத்தது என்ன? எனக்கு தெரியாது. இது ரொம்ப வசீகரம் இல்லை. அதற்கு மேலும் எங்களுக்கு தேவை. இது மிகவும் நல்லது. எவ்வளவு வசதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது பார்க்கவும். ஏதோ ஆர்டிஃபிஷியலோட குறைவாக தேங்கிறது. ஓ, இதில் ஒரு பெரிய பாய் செய்ய போகிறேன். அற்புதம். ஓ, இது கொஞ்சம் முறுக்கு. ஐயோ, பிங்கோ! நான் 6 முழுக்க எனக்கு பழக்கமாக வைத்துக் கொள்வேன். இதனை வெறும் பாதுகாப்பாக கட்டுகிறோம். ஹாய் எம்மா. என்ன? இல்லை. ஏய் அங்கே நண்பர்களே, எனக்கு வா. பிரயோஜனம் இல்லை. பசி, அவங்க இருக்காங்க. நான் ஓடிறேன். ஹை ராஷல் மற்றும் ஜேசிகா. எனது ஏழை கூரணையை மேரியை சந்திக்க விரும்புகிறேன். உங்களுக்கு அவளை வணக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு என் குழு ரூமை காண்பிக்கிறேன். நம்ம ஓய்வெடுக்கலாம். இது அற்புதமாக இருக்கிறது. அங்கே மேரிக்கு இடமில்லை. என்னோட ரூம் அருகே கூட வரக்கூடாது. அது சரி. போன நேல்குள் நான் ஏதேனும் செய்ய போகிறேன். அந்த அடையாளம் நான் பயன்படுத்தக்கூடியதாக தோன்றுகிறதே. அதை விடுங்கள். சரி, இன்னும் என்ன இருக்கிறது என்னிடம்? ஒரு கோக் பாட்டில பக்கமாக எடுத்துக்கொள்ள. ஓ ஓ ஐயா, என்னால் அதற்கு தேவைப்பட உள்ளது.
மீண்டும் எனது வீடு வந்து விட்டேன். இங்கே கோக் பாட்டில்களை வைக்க வேண்டும். இதை நான் ஒரு மேசையாக பயன்படுத்தலாம். அதற்கு மேலே எனது சிறிய கரடியை வைக்க போகிறேன். அல்லது கொஞ்சம் இனிப்பு. அதை யார் விரும்ப மாட்டார்கள்? என்ன? ஏன் அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள்? சரி பெண்களே, இப்போது நாம் கரையாக்கேவை அதிகபட்ச முறையில் இயக்குகிறோம். ஓ நான் என்ன? இப்போது இது மிகவும் ஒலியாக இருக்கிறது. அதை எப்படி நிறுத்துவது? எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். அவர்கள் என்னை பித்து பிடிக்க வைக்கிறார்கள். பாதுகாப்பு, தயவு செய்து உதவுங்கள். என் கிராம மகள் சத்தமாகவும் கடுமையானவும் கொண்டாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் இத உடனே தீர்க்கலாம். நீங்க பெண்கள் என்ன செய்றீங்க? நீங்க சத்தம் செய்ய முடியாது. என்ன? மன்னிக்கவும். ஆமாம், ஆனால் உங்களுக்கு நான் உதவி செய்ய முடியாது. என்ன? சரி, நான் அதை என் குடைச்சலாக செய்து பயட்டி. பிங்கோ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு ஒரு பலூன் கிடைச்சது. அதை ஊதிவிட்டு சுற்றுகளுக்கு நட்டு விடுவோம். எம்மாவின் நண்பர்கள் என் இடத்திற்கு வர விரும்புவார்கள். மேலும் அந்த சிஸ்க் ஒரு குளிர்யான பிரகாசமான துண்டாக இருக்கும். இது என்னுடைய டிஸ்கோ பந்துக்கு பொருத்தமாக இருக்கும். முக்கியமாக சத்தமான இசையுடன் வருவோம். அங்கே வாலிப மன்றத்தில் சேர். ஓ ஆ, என்ன நடக்குது? இன்னொரு பார்ட்டியா? மன்னிக்கவும் நண்பா, நாங்களும் ரூம்மேட் வீட்டுக்கு போறோம். ஹை மேரி, ஆடலாம் வாங்க. ஓ, அவர்கள் என்னை விடுத்து விட்டார்கள். சரி, இது கணக்கில் காண்டு வருகிறேன். ஹே, இது பாருங்கள், என்ன அருமையானது. நான் இதை வைத்துக் கொள்கிறேன். எனக்கு உண்மையில் ஒரு செலபிராணி வேண்டும். எனவே நான் மிகவும் சலிக்க மாட்டேன். எனக்கு ஒரு அருமையான கார்ட்போர்டு வீடு எப்படி செய்வது என தெரியும். முதல் துண்டுகளை வெட்டுவோம். அற்புதமான வீடு. கான்டாப்டத்திற்கு மல்லிகள் கண்டிப்பாக தேவைப்படும். குகாப் மற்றும் பெயர் குறியீடு. நீயே மிக்கி ஆக போகிறாய். வீட்ல யாராவது இனியவள, நீ இப்போ என் சிறந்த நண்பன். எனக்கும் ஒரு செல்லம் வேண்டும். எதையாவது பாஷப்போம். உலகத்திலேயே அழகான செல்லம் வேண்டும். ஓ, எங்கே? வெல் நாய்களே, நீங்க பாதமா இருக்க போறீங்க. நான் உங்க புதிய உரிமையாளர். சரி, உங்க முடி சீவ போறேன். எனக்கு அழகா இருக்கிறது போல நீங்களும் அழகா இருப்பீங்க. நம்ம சில பீர் அகராக்கல்களை பயன்படுத்தலாம். ஆச்சரியம், நீ ஒரு மில்லியன் பக்குகள் போல இருக்கிறாய். இதோ உன் விதையன், என் சீமாட்டி. நிச்சயமாக நீங்கள் விரும்புவீர்கள். இது நிறைய அன்பு. அப்படி செய்யலாம். உங்கள் ஒருவர் இருக்கணும். நீங்க திருப்தியடைய செய்ய வேண்டும். எனக்கு பற்றி உறுதியாக செய்யணும். டிஃபனியை விட நான் தான் சிறப்பாக செய்ய முடியும். ஒரு க்ளூ கணை எடுத்துக்கொள்ளலாம். என் எதிர்கால பொம்மை காட்டிற்கு சுவர்கள் ஒன்றாக ஒட்டுவது. எனக்கு 3 மாடி கண்ணாடி வீடு இருக்கும். சரியாக, ஏற்கனவே எனக்கு பிடித்து விட்டது. அருமை. அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். டிஃபனி, நீ அதை செய்ய முடியுமா? நிச்சயமாக. நான் இன்னும் சிறப்பாக செய்ய போகிறேன். என் வீட்டில் உண்மையில் ஒரு கூரை இருக்கும். நாம் அதை வண்ணமயமாக்க தொடங்கலாம். இந்த இடத்தில் ஒரு ஜன்னல் இருக்கும். ஓ, ஏய், அது என்ன? வணக்கம் அயல் நேசரே. ஓ, நீ என் யூகரை கெடுத்து விட்டாய். உண்மையா? அது மேலும் மோசமில்லை. டிஃபனியே, இனிமேல் உன்னிடமெல்லாம் வரமாட்டேன். என் வீட்டை இளஞ்சிவப்பு,
கலர்ல புகைவிடலாம். இதோ ஒரு தூரிகை மற்றும் பெயிண்ட். வாவ், எல்லாத்தையும் பிங்க் நிறத்தில் பூச்சித்து கொள்ள வேண்டும். மிகவும் அழகாக இருக்கும். என்னோட பார்பி இதை பிடித்துக் கொள்வாள். அச்சே, பிங்க் நிறம் கடினமாக இருக்கிறது. ஃப்ராட்ஸ்க்கும் எனக்கும் ஏற்கனவே நாங்கள் விரும்பும் நிறம் உண்டு. எங்களுக்கு பர்பிள் நிறம் பிடிக்கும். நான் அதை விரைவாக செய்ய போகிறேன். வெறுமே வீட்டில் பைண்ட் ஊற்றுகிறேன். நான் மியாய்ந்தெழுத்தை சேர்க்க விற்றம் போலே மாந்த இழுக்கு. அப்படியா பெண்களே, உங்கள் வீடுகள் ஏற்கனவே அழகாக இருக்கின்றன. அடுத்த கட்டம் என்ன? நான் ஜன்னலுக்கான கட்டில்களை போட ஆசைப்படுகிறேன். இவ்வாறே மிகவும் அழகாக தெரிகிறது. சலிப்பு, எனக்கு ஊதா ஜன்னல் கட்டில்கள் இருக்கின்றன. அப்பச்சிற்கு சில அலங்காரங்கள் சேர்க்கலாம். இந்த கிரீடம் அற்புதமாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் மிகவும் பரவசமடைந்துள்ளேன். எனக்கு ஹிருதயம் ஒன்று கிடைத்துள்ளது. மக்கள், நீங்கள் நல்ல வேலை செய்து வருகிறது. வாருங்கள், நான் தரைத்தளத்தில் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரியும். ஒரு இருப்பறையை உருவாக்கலாமா? ஆமாம், இங்கே ஒரு கைநாற்காலி, ஒரு மேசை, சில அலமாரிகள், ஒரு மந்திருக்கி. நிச்சயமாக இது மிகுந்த சௌகரியத்தை வழங்குகிறது. மற்றும் ஒரு டிவி, ஒரு கார்பெட். மறக்க வேண்டாம் பிராட்ஸ், நான் உங்களுக்காக உங்க குடியிருப்பை எவ்வாறு அமைத்திருக்கிறேன் என்று பார்க்கவா செய்கிறீர்களா? உங்களுக்கு மிகச் சரியாக பொருந்துகிறது. நான் ஒரு புகைப்படத்தை எடுக்கிறேன். அருமை, இங்கே நமது புகைப்படம். அழகு. இந்த படம் உங்கள் இருக்கை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதனால் எல்லா விருந்தினர்களும் பிரேரித்துக் கொள்ளுவர். மைலி, இதோ என் பார்பிக்கு ஒரு என் இருக்கை அறை. ஓ, காரை மறக்காமல் காணோம். நம்மளுக்கு ஒரு கேரேஜ் இருக்க போகிறது. என்ன டிபனி? எதுவும் இல்லை. ஓ, ஒரு யோசனை. என்னிடம் கார் மட்டும் வராது, ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும். அதை வீட்டின் பாஷ வைக்க போகிறோம். மைலி, கவனம். ஆஹா, அதை எதிர்பார்க்கவில்லை. ஆம், எனது ப்ராட்ஸ் மிகவும் குளிர். ஒரு கார் மற்றும் ஒரு ஹெலிகாப்டர். சுவாரஸ்யம். என் பார்பிக்காக ஒரு சமையலறை உருவாக்குவேன். இந்த அழகான செட்டை பாருங்கள். நான் அதை மிகவும் விரும்புகிறேன். இதோ ஒரு ஃப்ரிட்ஜ், இன்னும் ஒரு செடி. கண்டிப்பாக என் டிரார்ஸ்வாயை திறந்து அவற்றை நிரப்புவேன். அசத்தியமானது. வாவ், எனக்கு இது ஏற்கனவே மிகவும் பிடிக்கிறது. ஃப்ரிட்ஜ் நிரப்ப நேரமாகிவிட்டது. சரி, பார்பி நிறைய மளிகை பொருட்களும் நிறைய உணவும் வைத்திருக்கிறாள். அங்கே எல்லா வகையான உணவுகளும் இருக்கின்றன. அற்புதம். நான் இதை நேசிக்கிறேன். டிஃபனி, என்ன? என் பிரெட்ஸ் பசிச்சது. அதனால் அவள் சமைக்க துவங்கினாள். அவளுக்கு இது ஒரு சாதாரண விஷயம். ஒரு புரட்டி எடுக்கப்பட்ட முட்டை. நல்லது. அதிகமாக இன்னும் சில பொருட்களை சேர்ப்போம். பிறகு நாம் காலை உணவை உண்டுவிடலாம். உங்களுக்கு பிடிக்கிறதா? அருமை. என் பொம்மையும் சிறந்த சமையல்காரி. பாருங்கள், அவள் தனது பொருத்தமான பீட்சா செய்துவிட்டாள். வாருங்கள் பார்பி, இது ருசியானது. அருமை. பெண்களே, நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். இனி ஒரு படுக்கை அறை செய்ய வேண்டும். நமக்கு ஒரு இளஞ்சிவப்பு கலின் வேண்டும். நான் ஒரு நீல கலினை வைத்துக் கொள்கிறேன். பெரிய விஷயம். என் பார்பி ராணிகளின் படுக்கையை பாருங்கள். இப்போது சுவற்றில் ஸ்டிக்கர்கள் சேர்ப்போம். எமது படுக்கை குட்டிசையாக இருக்கிறது. சுவரில் புராட்ஸ் லோகோ. ஓ, நானும் ஏதாவது செய்வேன். இங்கே ஆடைகளுடன் ஒரு ரேக். எனக்கு ஒரு நிழற்கப்பு உள்ளது. அருமை.
இது முற்றிலும் சிறந்தது. நீ என்ன நினைக்கிறாய், பிராட்ஸ்? அவள் இங்கு வசிக்கும் என்பதில் நிச்சயமாக உற்சாகமாக இருக்கிறாள். ஓ ஆம், ஒரு பார்ட்டி வைத்து கொண்டாடலாம். என்ன? என் பார்வையும் மகிழ்ச்சியாக இருக்க தெரியும். ஒன்றுமில்லை. உனக்கு உன் அறை பிடித்ததா? நீ ஒரு அழகான ஆடையை தேர்ந்தெடுத்தாய். இந்த உடை அற்புதமாக இருக்கிறது. ஓ, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது. மைலி, நாம் இருவரும் சேர்ந்து ஆடை மாற்றும் விளையாட்டு விளையாடுவோம். அருமையாக இருக்கிறது. இந்த ஆடையையும் நான் விரும்புகிறேன். பெண்களே, நம்மால் நிச்சயமாக பாணி நிகழ்ச்சி நடத்த முடியுமா? இது நான் இதுவரை பார்த்த மிக சிறந்த விஷயம். ஒவ்வொரு உடையும் ஒரே அழகு. நீங்கள் இருவரும் மிக அழகாக உள்ளீர்கள். அற்புதம். எல்லா உடை தேர்வுகளையும் பாருங்கள். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதோ ஓ இல்ல. என் பொம்மை, நீ சரியா இருக்கியா? நான் உனக்கு இப்போ காட்டுறேன். இப்போ வாவ், அப்படியே எனக்கு தேவைப்பட்டது. ஒரு நிமிடம், இதோ கூரை. ஆஹா, பிராவோ. மற்றவர்களின் உதவியின்றி நான் எல்லாவற்றையும் செய்வேன். வாவ், தயார். எங்கள் அடித்தளம் 2வது மாடி, 3வது 1 மற்றும் கூரை. வாவ், நான் உண்மையில் சோர்ந்து போய்விட்டேன். அர்த்தமற்றது. என் வீடு மிகவும் அழகாக இருக்கும். அது அக்கம் பக்கத்தில் சிறந்ததாக இருக்கும். வாங்க தொடங்கலாம். நமக்கு ஒரு ஜன்னல் இருக்கு. ஒரு பொன்னான வீடு செய்யலாம். என் பொம்மைக்கு சிறந்தது தேவை. இன்னும் கொஞ்சம் பொன். இப்படித்தான். நீ என்ன நினைக்கிறாய், மியா? ஹோம், இது உண்மையில் அழகாக இருக்கிறது. ஓ, எனக்கும் ஒரு யோசனை வந்துவிட்டது. பாரு, நான் என் வீட்டை மிகவும் வண்ணமயமாக செய்ய போகிறேன். என்னிடம் இந்த அழகான மார்க்கர்கள் இருக்கின்றன. வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அது அற்புதம். இப்போது இதோ என் கூரை. நான் வண்ணமயமான பென்சில்களை பயன்படுத்தப் போகிறேன். இப்போது எவ்வளவு ஸ்டைலிஷாக இருக்கிறது பாருங்கள். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது, ஜானஸ்? சரி சரி, என் வீடும் இப்போது அலங்கரிக்கப்படும். வாவ், அந்த லபு பூசுகளை பாருங்கள். இது அழகாக இருக்கிறது. மீண்டும் தொடர்கிறோம். நான் லபு பூ என்று எழுத்துக்களை எழுத வேண்டும். அருமை. இந்த அழகை பாருங்கள். என் வீடும் அழகாக இருக்கிறது, இல்லையா? உங்களுக்கு இது பிடிக்கிறதா? உன் புதிய வீட்டை பிடிக்கிறதா? அது ஒரு உறுதியான ஆம். ஓ, இது குளிராக இருக்கிறது. உங்களுக்கு குளிரா? ஆம், மிகவும் குளிரா இருக்குது. அழாதே, எனக்கு ஒரு யோசனை இருக்குது. நாம் ஒரு நெருப்பிடம் அமைக்கப் போகிறோம். இல்லை, நான் எல்லாவற்றையும் மிகவும் சிறப்பாக மாற்றுவேன். அதுதான். நீங்கள் உட்காரலாம். ஆஹா, சரியானது. நீங்கள் அதை விரும்புகிறீர்கள் என்று மகிழ்ச்சி. எனக்கும் ஒரு நெருப்பு இடம் இருக்கும். இதோ. ஓப்ஸ். ஓ, நான் இதை நன்றாக யோசிக்கவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? சரி,
என் காலனி கயிறுகள். இது ஆரஞ்சு நிறத்தில் உள்ளது மற்றும் அது தீ போல தெரிகிறது. ஆம், இதுவே மிகவும் சிறந்தது. உட்காருங்கள் லப்பூப்பு. நான் உண்மையில் இதை மிகவும் விரும்புகிறேன். நன்றி. ஓ, இது நகைச்சுவையாக இருக்கிறது. நான் ஒரு திரைப்பட தியேட்டர் உருவாக்குவேன். அப்படியா? எப்படி பிடிக்கிறது? ஓ ஓ ஓ இல்லை, அது தவறான படம். ஒரு நிமிடம். நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன். ஆம், இது மிகவும் சிறந்தது. லப்பூப்பு சாகச படம். இதை நீங்கள் கண்டிப்பாக விரும்புவீர்கள். சரி, இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இங்கிருந்து விலகிவிடு. ஒரு நிமிடம். நானும் ஒரு அதிசயமான காரியம் செய்ய போகிறேன். அது வேலை செய்யவில்லை. ஓ, நான் யோசிக்கிறேன். ஓ, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துவிட்டது. எனக்கு சில துணி மற்றும் சில ஒளி தேவை. வாவ், உங்களுக்கு இது பிடிக்கிறதா? ஓ, உங்களுக்கு ஒரு படுக்கை வேண்டும். நான் இப்போது எல்லாம் செய்வேன். பாருங்கள், இது உங்களுக்கு சரியானது. ஓ, சரி. இது இருக்குமை? இல்ல. ஓ, இது அழகாக இருக்கிறது. எவ்வளவு வசதியாக இருக்கிறது. நிச்சயமாக என் அழகுக்காக எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு ஒரு வசதியான மற்றும் சுகமான படுக்கை வேண்டும். அதுதான். வேலைக்கு இறங்குவோம். வாவ், எனக்கு இந்த ஸ்பான்ஸ் வேண்டும். அப்படியே போடுங்கள். நமக்கு ஒரு படுக்கை கிடைத்து விட்டது. ஆனால் ஏதோ ஒன்று கண்டிப்பாக குறைவாக உள்ளது. ஆஹா, சரி, ஒரு போர்வை. இன்னும் சில அலங்காரங்களை சேர்த்து முடிந்தது. ஜானிஸ் பற்றி என்ன? என்ன? சரி, அடுத்ததுக்கு போகலாம். என் லெபுபுவுக்கு கண்டிப்பாக ஒரு அலமாரி தேவை. நான் அறையையும் அலங்கரிக்கிறேன். ஓ, ஆம், இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் பியானோ வாசிக்கிறேன். எனக்கு தெரியும். நான் ஒரு அலமாரியும் செய்ய போகிறேன். உள்ளே என்ன இருக்கிறது? எதுவும் இல்ல. சரி, என் லெபுபுவுக்காக உடைகள் தயாரிக்க போகிறேன். இந்த அழகான உடையை பாருங்கள். மேலும் ஒரு ஜாக்கெட். அலமாரியை நிரப்புகிறேன். இப்போது இந்த அறை மிகவும் வசதியானதாக உள்ளது. வாவ், ஒரு அலமாரி. எனக்கும் ஒன்று இருக்கிறது. இதை சுவரில் தொங்க விடுவோம். எனக்கு பசிக்கிறது. ஓ, உங்களுக்கு சாப்பிட வேண்டுமா? இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கிறது. ஏய், ஓ இல்லை, அது எனது சிறந்த யோசனை அல்ல. ஆனால் எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. நாம் கிச்சன் உருவாக்குவோம்.
பகுதியை அமைத்தல். ஆப்ஸ். நாம ஒரு சாண்ட்விச்சை பெற்றுள்ளோம். ருசியாக இருக்கிறது. நானும் ஏதாவது செய்வேன். இல்ல பாரு மியா, இது மேசைக்கு சரியான அளவு. சில நாற்காலிகள். வாவ், இது அற்புதமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் அலங்கரிக்கிறேன். இதோ என் லேபு. நல்ல தேநீர் விருந்து நடத்துங்கள். ஓ, என்னை அருமை. என்ன? இல்லை, அது போதாது. குளியலறை செய்ய நேரம் வந்துவிட்டது. ஓ சரி, தண்ணீர் நன்றாக இருக்கிறது. அது ரொம்பவும் நல்லது. ஒரு நிமிடம், இங்கே ஒரு செடி இருக்கிறது. நான் மிகவும் குளிர்ச்சியான ஏதாவது செய்வேன். இதை போலவே என் குளியலறை தயார். ஆனால் இது முற்றிலும் வேறுபட்டது. எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஓ, நன்றாக இருக்கிறது. சரி, எல்லாவற்றையும் ஆன் செய்கிறேன். சரி, என் கூரையை பற்றியும் ஏதாவது செய்வேன். டாடா, இதை பற்றி உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? வாவ், இது அழகாக இருக்கிறது. ஒரு மர வீடு மற்றும் ஊஞ்சல் நன்றாக இருக்கிறது. சரி, நமக்கே ஒரு பொழுதுபோக்கு இருக்கிறது. இந்த பெரிஸ் சக்கரத்தை பாருங்கள். ஆம், இது நன்றாக இருக்கிறது. அழகாக இருக்கிறது. எங்கள் வீடுகள் அற்புதமாக இருக்கின்றன. ஆம், சரிதானே? அற்புதம். நண்பர்களே, இந்த வீடியோவை இது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். என் நண்பர்கள் அவர்களது செல்ல பிராணிகளுடன் அறைகளை உருவாக்குவார்கள். ஆனால் கிக்கி மற்றும் நான் என்ன சிந்தித்திருக்கிறோம் என்பதை பார்க்கலாம். நீங்க உண்மையாவே தூங்கிட்டீங்களா? க்ளோய், எழுந்திரு. ஓ வா, நமக்கு அறையை புதுப்பிக்க வேண்டி இருக்கிறது. விடு, எழுந்திரு. க்ளோய் கரடி போல தூங்குறாங்க, மனிதர் இல்ல. சரி, அவங்களை எழுப்ப மாட்டேன். கிலோவை ஒரு கூள மரத்தால் மூடுங்கள். நானே எல்லாம் செய்து விடுகிறேன். நமக்கு தேவை என்ன? ஓ, அங்கே உண்டு. அது ஏற்கனவே அறையில் உள்ளது. அதை நான் விரும்பும் வண்ணத்தில் வண்ணமிட வேண்டும். சிறப்பாக உள்ளது. என்னுடைய வீட்டு அற்புதமாக இருக்கிறது. ஆனாலும் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது. சரி, முறையை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? கூரையில் 2 பிடிகளை செய்வேன். அதான் சிறப்பாக இருக்கு. இப்போ ஸ்டென்சில் பயன்படுத்தி எலும்பு உலர் போடுவோம். இது எளிது. ஸ்ப்ரே பெயிண்ட் போட்டு விடலாம். ஆகி போச்சு. நான் அலமாரிகளை சேர்க்க வேண்டும். என் அனைத்து பொருட்களையும் அதில் வைக்கலாம். அதை பாருங்கள். கலோயுடன் நான் எடுத்த படம். நான் உடையை அணிந்து விட்டேன். என் அனைத்து பொருட்களையும் பாருங்கள். நான் மிகவும் நித்திரை கண்டு விட்டேன். நீங்க இது வேண்டுமா? இங்கே இருக்க மிகவும் அருமையானது. நான் நிஜமாகவே நம்முடைய அறையை விரும்புகிறேன். அவளும் இதை விரும்புகிறாள் என்று கூறுவதில் நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். டாம், அமைதி தேடு. நீ ஏன் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறாய்? சரி, நாம் என்ன செய்கிறோம்? நீ என்ன செய்கிறாய்? மியாவ், எனக்கு இந்த அறை பிடிக்கவில்லை. இது கோரமானது. ஓ இல்லை, நீங்கள் எல்லாம் இதை ஏன் செய்தீர்கள்? எல்லாவற்றையும் அழித்து விட்டீர்கள். ஒன்றும் மிச்சமில்லை. நீ எப்படி முடிந்து விட்டாய் தோம்? ஓ, இவை எனக்கு தான் தானே. இந்த பின்னணி பசைகள். நன்றி.
கீறல்களை மூடி புது வேலைகளுடன் முன்னேறுவோம். எங்கே தொடங்க வேண்டும்? முதலில் நாம் துப்புரவாக்க வேண்டும். வா, புதிய விஷயங்களை போடுவோம். கிழிந்த கதிரை கவர்ந்து விடலாமா? அது சிறப்பாக இருக்கு. நாம் அந்த இடத்தில் சில நேரங்களில் உண்மையில் தூங்கலாம் மற்றும் சில குளிர்ச்சியான படிகளை. காதித், பாருங்கள், நீங்கள் இங்கு விளையாட முடியும். ஆஹா, என்ன ஒரு குளிர்ச்சியான பாத்திரம். சுவர்களில் உள்ள சிராய்ப்புகளை மறைக்க சில ஓவியங்களை காதுவோம். வாவ், இந்த மீனை பாருங்கள். என் பூனைக்கு கொஞ்சம் உணவும் இருக்கிறது. இதோ நண்பரே, அது எனக்கு மிகவும் பிடிக்கும். என்ன சுவை! நீங்கள் இதை விரும்புவதால் மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட மறந்துவிட்டேன். இங்கு அழகான சில பொருட்களை சேர்க்க வேண்டும். அதை பாருங்கள். நான் என் கைகளை முக்கிலும் அழுக்காக்க மாட்டேன். சாப்பிடு. ஓஹோ, என்ன செய்கிறாய்? இவன் நம் புதிய தோழன். உணவு ஜோல்டியை தொட நினைக்காதே. ஓ டாம், நல்ல பூனை இரு. நாம நண்பர்களை சாப்பிட மாட்டோம். இங்கு உட்கார்ந்து உன் நடத்தை பற்றி சிந்திக்க. இப்போது ஓய்வு எடுக்கலாம். சரி, இப்போது விளையாடலாம். இரு. எல்லாவற்றையும் முடித்து உனக்கு காட்டுவேன். போப்பி, ஒரு 2000 கணக்குக்கு. மாமி, என்ன கேட்கிறீர்களா? என் ஹாம்ஸ்டர் எந்த காரியத்திலும் ஆர்வமோடு இருக்கவில்லை. பாபி, அதை பார். சரி, நான் உனக்காக மிகவும் சுவாரஸ்யமாக ஏதாவது கட்டிவிடுவேன். வா, நாம் உனக்காக ஒரு மழை சென்று உருவாக்க போகிறோம். நீ அதன் வழியாக ஓடி பார்த்து ஒரு செல்லும் வழியை தேடுவாய். கண்டிப்பாக உனக்கு அது பிடிக்கும். வாங்க போகிறேன். ஓ, அது உண்மையில் குளிர்காற்றாக இருக்கிறது. நான் உண்மையில் அதை மிகவும் விரும்புகிறேன். நீ எனக்காக மிகவும் முயற்சித்தாய். சரி, நாங்கள் அடுத்ததாக எங்கு செல்கிறோம்? நான் போக வேண்டும் தலைவரே. ஓ இல்லை, அம்மா, நீங்க செஞ்சிடலாம். ஓ, இது வாங்க. இது வெறிச்சோடி இருக்கு. சுவர்களை கொஞ்சம் அலங்கரிப்போம். இது ஒரு சுட்டி எலிக்கு வீடு. மேலும் என் சுட்டி எலிக்கு ஒவ்வாமையாக இருக்க அலைபினங்கள், நிறைய குளிய திட்டங்கள். அருமை. பாபி, நீர் வெளியேறுவதற்கான வழியை கண்டுபிடித்து விட்டீரா? எவ்வளவு அழகாக உள்ளீரே. எனக்கு இன்னும் நாய்கள் வேண்டும். இந்த தூளட்டையில் உங்களை யார் கிளறுகிறது? இது சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இது பிடிக்கிறதா? அட, நீ ஏற்கனவே வீட்டுக்குள் போயிட்டியா? எவ்வளவு வேகமாக! நீ உலகிலேயே வட்டியமான ஹாம்ஸ்டர். ராக்ஸி ரொம்ப நல்லவள். அவள் இந்த குழாய்களுடன் எனக்கே அதிசயமூட்டும் வீடு செஞ்சிருக்காள். கடக்கலாம். எனக்கு ரொம்பவே செம நடிகை. நான் இங்கே முழு நாளும் இருக்க தயாராக உள்ளேன். இதையும் மேலும் வெளிச்சமாக்க சில விளக்குகள் தேவை. அத்தை, இது ஒரு விமானம். இது மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் தீப்பந்திகளை வேட்டையாடுகிறேன். இங்கு நீர் எப்போதும் சலிக்க மாட்டீர்கள் பாபி. பாருங்கள், இது ஒரு பலூன். சரி, நீங்கள் எங்கேவெல்லாம் ஊர்ந்து செல்கிறீர்கள்? ஓ, நீங்கள் எப்படி நல்ல பையனாக இருக்கிறீர்கள். சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த மணல் விடத்தை உங்களுக்காக செய்கிறேன். நீங்கள் மணலில் ஓடுவதில் சந்தோஷம் அடைகிறீர்களே அல்லவா? சில கடற்கரை மணல் ஊற்றுவோம். ஆச்சரியமானது. ஓ, எவ்வளவு உயரமாக நீங்கள் ஏறியுள்ளீர்கள். இப்போது சில சிறிய கற்களை ஏலமிட்ட பகுதிக்கு பாதுகாப்பாக அமைக்க வேண்டும். சில கற்பனை பழுப்புகள் மற்றும் சில காட்களை. இந்த விசிதமானது ஏறக்குறைய நிறைவேறியது. சரி, இது உன் வீட்டை போலவே தெரிகிறது.
நான் என்ன செய்ய வேண்டுமா? நான் உங்களுக்கு ஒரு ஊஞ்சல் கட்டி விடுகிறேன். நீங்கள் மதிலில் அருவியை பிடிக்க விரும்பினால் அப்போ அதை குளிர்ச்சியான மலர் அச்சுகளால் அலங்கரித்து தான் விடுகிறேன். மறக்காமல் தாவரங்கள். எங்கள் பச்சை மண்டலம் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. இது ஒரு நடுக்காடு போலவே இருக்கு. நான் எல்லாவற்றையும் அலங்கரித்து விட்டேன். சரி, நீ ஸ்விங்ஸில் சறுக்கலாம். பெட்டி அப்படிக்கு பரிவு நிறைந்தவள். மற்றும் நீங்களே ஒரு குளம் தேவைப்படும். நான் இயற்கையை போல அலங்கரித்தேன். எனவே உங்களுக்கு வீட்டு மதிப்பீடு போல இருக்கும். சரி, உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். நீந்தலாம். இது கண்டிப்பாக குளிர்ச்சி. உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நான் பார்த்தேன். எனக்கும் இந்த பிரதான வீடு மிகவும் பரிசையாதலிக என்னிடம் வந்தார். இப்போதே அரிப்பு. அப்பா மாலை வணக்கம். இது உங்கள் ஆர்டர். நன்றி. அரே, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். ஐயோ, என் அறைக்கு தேவையான எல்லாவற்றையும் உட்படுத்தி பேக்கேஜ் செய்ய வேண்டும். சிறிய அவி, எனக்கு சில மரத்தண்டுகள் வேண்டும். நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். காத்திரு. நீங்கள் ஒரு பெட்டி. நண்பா, நான் சரியாக இருக்கிறேன். எனக்கு ஒரு நீளமானது ஒன்று உள்ளது. சூப்பர். அற்றில் இருக்கிறது. ஓ, நான் விழுந்து விட்டேன். ஆனால் மீண்டும் நான் சீரானவராக உள்ளேன். தொடங்குவோம். ஆமாம், சரியாக இருக்கிறது. அடுத்ததுக்கு போகலாம். நன்றி. அற்புதமாக இருக்கு. அடுத்ததுக்கு போகலாம். சிதைந்த படுக்கையை சரி செய்ய வேண்டும். நான் எனக்கெனவும் ஒரு அறையை இப்படி அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் சில பொன் பொருட்களுடன் இதோ வழங்கல். இது எனக்காக. சொன்னேன் உங்களை பார்க்கலாம். கொல். அப்பா அப்பா அப்பா, என் சரியான அறையை உருவாக்க தொடங்கலாம். நம்ப முடியாதது. இத பாருங்க. நிறுத்து. போகலாம். மிஸ், உங்கள் அறையை பார்த்துக் கொள்ளுங்க. சிறப்பா இருக்கு. ஆம், இப்படிதான் சிறந்தது. நன்றி. சரி, நன்றி நண்பர்களே. பை பை. நான் இப்பொழுது மக்கள் அறையில எப்படி இருக்கிறேன்? இங்கு மிகவும் வெறிச்சோடி இருக்கிறது. நான் உள்ளே ஏதாவது சேர்க்க வேண்டியது மட்டும் உறுதி. நான் ஏதோ யோசித்துள்ளேன். என்னோட ரெயின்போ மாடிகளை தேவையா? பெரியது. இது கூட சரியாக இருக்கும். இப்போது என் படுக்கையின் கீழ் உள்ள சேரையை அலங்கரிக்க போகிறேன். முதலில் அழகாக இருக்க கர்டன்ஸ் வைத்து உண்ணுவோம். இப்போது சுவர்களை வண்ணம் சில்யுமிழ்கு காலம் வந்துவிட்டது. எனக்கு சிறந்த யோசனை உண்டு. ஆட்போர்டிலிருந்து சில வடிவங்களை வெட்டிக் கொள்வோம். நான் ஒரு பூ மாதிரியான வடிவம் உருவாக்குவேன். இதோ என் பெயிண்ட். என்னிடம் இருக்கு வெள்ளையும் மஞ்சளும் ஒரு தூரிகையும். என் சுவற்றை உருவாக்குவோம். இது அழகாக இருக்கும். முடியவில்லை. அருமையிலே அருமை. முடிவடையும் நேரம் முடிய போகிறது. என் இரவடி ஒளியில் என்ன உள்ளது என்பதை பார். வாவ், எனக்கு பல ஒன்றுகள் இருக்கிறது. எனக்கு தியா என்னிடத்திற்கு வந்தாள். எனக்கு மரக்கயிறுகளை உருவாக்கலாம். நான் என் அழகான இடத்தை அங்கே என் ஆரிகாமி மரத்தில் வைத்திருப்பேன். போய் வருகிறேன். நன்றி பார்த்ததற்கு. இன்னும் என்ன இருக்கிறது பாருங்கள். கொஞ்சம் நாற்றம் உள்ளவை. நண்பா, செய்வேன். என்ன நிமிடம். இன்னொரு யோசனை. எனக்கு எவ்வளவு காலுறைகள் இருக்கின்றன பாருங்கள். அதை ஒன்று திரட்டுகிறீர்களா? பாருங்க, எனக்கு இப்போது ஒரு கம்பளம் இருக்கு. சரி, இது சிறியதாக தான், ஆனால் அது வேலை செய்கிறது. காத்திரு, எனக்கு மேஜை துணி உள்ளது. நான் எனக்கு ஒரு ஊஞ்சல் செய்வேன். அதில் படுத்துக் கொள்வது குளிர்ச்சியாக இருக்கும். இதை இங்கே கட்டுகிறேனா? பறந்து வா. எவ்வளவு வசதியாக. இப்போதே மோசமாய் இருக்கிறது. ஹலோ சோனியா, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். வா,
என்னுடைய புதிய அறையை சரி செய்யடி. அது நீயா? ஹலோ விருந்தினர்களே, உள்ளே வாருங்கள். எனது உதவிச்சாலைக்கு வரவேற்கிறேன். பை பை ஜூலி. அவள் இங்கே அனுமதி பெறவில்லை. ஓ ஓ நீங்க ரொம்ப குளிர். காலை பஜையில வரைக்கும் இங்கே விடியுங்கள். அரசுகளே, எனக்கு இந்த பெண்கள் தேவையில்லை. நான் என்னை மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்கிறேன். நான் ஏதோ ஒன்றை செய்ய போகிறேன். போடை எடுத்துக்கொள்கிறேன். ஓ, கோகோ கோலா பாட்டிலை எடுத்துக்கொள். எவ்வளவு இருக்கின்றன? எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறேன். அப்படியா? நம்ம நல்லதொரு விஷயம் உருவாக்க ஆரம்பிக்கலாமா? இந்த குப்பை ஒரு சிறந்த மேசையை உருவாக்குகிறது. என் பேக்கில் என்ன இருக்கிறது? டெடி கரடியா? அவன் பழையவன், ஆனால் உலகின் அழகான கரடி அவன்தான். மேலும் எனக்கு சில மிட்டாய்களும் இருக்கின்றன. பிரிட்டனிக்கு அது இல்லை. என்ன? அவ சந்தோஷமா இருக்க முடியாது. பெண்களே, அனைத்தும் மிகவும் அழகாக இருக்கிறது. நீ இங்கே வாழும் ஒரே ஒருவர் அல்ல. நான் பாதுகாப்பை அழைக்கிறேன். ஒரு காதில் வாசிக்கிறது, மற்றொன்று காற்றில். ஓ, காவலர் வணக்கம். இங்கே உள்ளன. மோசமான சத்தம் இங்கே. அண்டை வீட்டாராகினால் புகார் வருகிறது. செய்ய முடியாது. பெண்களே, அதை நான் கவனிக்க மாட்டேன். பாடி. ஓ வணக்கம். நீங்க காதுல போடுவதற்கான பொருட்களை மன்னிக்கவும். மன்னிக்கவும். அதுதான் நியாயமில்லை. என் கூட யாரும் உதவ மாட்டார்கள். இது தெளிவாக உள்ளது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கென ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துவேன். ஒரு பாலூன பீப்பாய்த்து என்னை ஒரு டிஸ்கோ உருளையாக மாற்றிக்கொள்வேன். அது மிகவும் அழகாக இருக்கும். அந்த ஜொலிக்கும் பொருட்களை பாருங்கள். வா, சேர்ந்து எனது படகோப்பு சுண்டி ஒட்டி விடுவோம். நான் அதை செய்ய விரும்பவில்லை. எம்யா, இந்த ஸ்பெயின் பார்ட்டி போகலாம். ஓ பெண்களே, வணக்கம். என்ன என்ன? அவனுக்கு அது பிடிக்கும். என்ன? ஓ, இது ஒரு சின்ன எலியே. சின்னது ரொம்ப அழகாக இருக்கிறது. நான் இதை ஏன் கையில எடுத்துக்கொள்கிறேன்? நாம இருவரும் சேர்ந்து வாழப்போகிறோம். இது இனி எனது செல்லியாக இருக்கும். உனக்கு மிக்கி என்று பெயர் வைப்பேன். அப்போ உனக்காக கார்ட்போர்டு வீடு செய்யறேன். ரெடி. இப்பொழுது உங்கள் வீட்டை மேலும் வசதியாக செய்ய அலங்கரிக்க வேண்டும். பார்த்திகளை கண்ணாடி கதவிற்கு பிணைப்பதில் தீங்கு ஏதுமில்லை. அது அருமை. ஓ, அவளுக்கு ஒரு சுன்னி கையிலாச்சு. எனக்கு யாரும் இல்ல. எனக்கும் ஒரு செல்லம் வாங்கணும். அப்பா விட கேக்குறேன். நாம இருக்கோம். ஹலோ. அழகு. தொடுக்காதே. இது என்னை சேர்ந்தது. என்ன? சரி சரி, என்ன ஒரு அழகான ராஜகுமாரி. இங்கே வாருங்கள் செல்லமே. உங்களின் புதிய இல்லத்தை காட்டுகிறேன். உனது முடி சீர செய்ய அனுமதி கொடு செல்லமே. நீ உலகத்திலேயே அழகான நாய். நிச்சயமாக உனக்கு சில முன்னாள் அணிகலன்கள். தங்க தொலைபேசி. வாவ், ஹே குதுங்க நாயகியை காதலிக்கிறானா? அப்படியானால் அத்விதமாக அற்புதமா இருக்கு. ஹே, என்ன செய்கிறீர்கள்? நாயகி நாயகி. வணக்கம். இல்லை, மிக்கி மவுஸ். என்ன ஒரு அழகான ஜோடி. பெண்கள், நீங்களும் நண்பர்களாக இருக்க வேண்டும். அது நிச்சயமாக வேண்டும். ரேமி, நான் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹலோ, சொல்ல மாட்டேன். இல்லை, இதோ உங்களின் ஆர்டர். மகசாவால் பெரிதோ. கொஞ்சம் கனமாக இருக்கிறது. கிம், அவள் தனக்காக என்ன வாங்கினாள்? நான் சரியே இருக்கிறேன். உங்கள் பணத்தை கொண்டு நான் எனக்கு ஒரு புதிய படுக்கை வாங்கினேன். இப்போது தானாகவே அதை ஒன்று செய்ய போகின்றேன். நான் பெட்டியில் இருந்து வெளியே வர வேண்டும்.
எனக்கு சீக்கிரம் ஒரு பச்சை படுக்கை இருக்கும். ஒரு அசத்தலான புதிய கட்டில். இது ரகசிய அறையை போன்றதாக இருக்கும். ஆமாம், இறுதி முடிவை பார்ப்பதற்கு காத்திருங்கள். என்ன? ஹே, நானும் ஒன்றை விரும்புகிறேன். பின்னர் நான் எனக்காக ஒரு புது படுக்கையை வாங்கிக் கொள்கிறேன். அது எனக்கே. தயவு செய்து உள்ளே வாருங்கள். இதோ உங்கள் பணம். உலகில் மிகச் சூப்பரான படுக்கையை எங்களுக்கு அமைத்து விடுங்கள். ஒரு நொடியில் எல்லாம் தயாராகிவிடும். வா, இது ஒரு விஷயம். உங்களுக்கு பிடிக்கிறதா? ஆம், அருமை. அதை செய்ய முடியாது. சூப்பர், நாம் ரெடியாக ஆல்மோஸ்ட் இருக்கிறோம். ஹே, வேஷம் போடாதீங்க, வாங்க மேடம்னு. இத பாருங்க, ஒரு சூப்பர் ரிச்சும் சூப்பர் சீக்ரெட் ரூமுக்கு வரவேற்கிறோம். இதுதான் ரோ. உங்களை பார்த்தேன் கீழே. பைகரே. சரி, பெரியப்பா போகிறேன். என் படுக்கை இப்போது எம்மி முன்னால் நல்லது. அது சரி, எனக்கு அவசரமாக சில திரைகள் தேவை. ஒரு நிமிஷம் தின்னு. இதுவும் செயல்படும். என் ரகசிய அறையை அலங்கரிக்கும் நேரம். இப்போது நான் சுவற்றுகளை வரைகிறேன். நான் கார்ட்போர்டில் இருந்து ஒரு மலரை வெட்டப் போகிறேன். மீண்டும் தொடர்கிறோம். ஆம், எனக்கு கட்டாயமாக பெயிண்ட் வேண்டும். மேலும் ஒரு தூவல் கர்ச்சிட்டும் வேண்டும். இது மிகவும் அழகாக இருக்கும். அது உறுதியாகவே எனக்கு தெரியும். நடுவில் மஞ்சளாக வண்ணம் தீட்டுகிறேன். மலர் இதழ்கள் வெள்ளையாக இருக்கும். நான் இது எல்லாவற்றையும் ஏனாலவே செய்கிறேன். இது ஏற்கனவே நல்லபடியாக உள்ளே உள்ளது. அவள் என்ன செய்கிறாள் பார்ப்போம். இங்கே எனக்கு சில குப்பைகள் உள்ளன. ஆனால் ஒரே நிமிடம், இவற்றிலிருந்து ஏதாவது செய்யலாம் என்று நினைக்கிறேன். பார், இது ஒரு செல்லாக இருக்கும். என் சிறந்த சிறிய செடியுக்காக. இதையும் நான் என்னால் செய்தேன். சரி, பார்ப்போம். ஓ, மேற்கூறிகள் மிகவும் சத்தமானவை இல்லை, ஆனால் அதிலிருந்து நகைச்சுவையான கல்லை உருவாக்கலாம். அருமை. இல்ல, அரசு. இது மிகவும் சிறந்தது. எனக்கு ஒரு நிமிடம் கொடு. கிட்டத்தட்ட முடிந்துட்டது. வணக்கம். ஓசி. எனக்கு தெரியும். ஒரு நிமிடம், நான் ஹெம்லாக் செய்வேன். ஹோ 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 ஹோ. இது மிகவும் குளிரானது. வணக்கம். நன்றி. எப்படி இருக்கீங்கள் நண்பர்களே? வந்து பாருங்கள். இன்றைக்கு ஒரு ஸ்பிரிண்டர் ஏற்பாடுகளில் இருக்கிறேன். ஹாய் பெண்களே, நான் இங்கே. ஹலோ, ஹலோ. இங்கே போய் வருகிறேன் பெண்களே. இந்த வாலிய ரைஸ் ப்ரிஃபர் போடுறீங்க. நல்லது. ஹலோ, அம்மா வேண்டாம். என்ன? அங்கே நம்ம டான்ஸ் செய்யலாம். ரொம்பம் ஜா என்ன பார்ட்டிக்கு அழைக்கல. சரி, பரவாயில்ல. நான் என் பாட்டியை ஏற்பாடு பண்றேன். இந்த சூப்பர் சின்னம் எனக்கு தேவை. முதலில் ஹே டான், கோக் பாட்டில். அவை நிறைய இருக்கின்றன. இங்கே நான் அவற்றிலிருந்து குளிர்ச்சியான ஒரு மேஜையை செம்மையாக்கலாம்.
ஒரு நிமிடம் காத்திருங்கள். நீங்கள் ஒரு மாய மாற்றத்தை பார்க்க போகிறீர்கள். நன்று, நான் என் பிடித்த கரடியை வைக்கலாம். உங்களை ஒரு வசதியான நண்பராக மாற்றுங்கள் மற்றும் ஏதேனும் இனிப்புகளை உங்களுக்காக எடுத்துக் கொள்ளுங்கள். அவை மிகவும் சுவையானவை, ருசியானவை. மேரி தனக்கே ஒரு பார்ட்டி நடத்துகிறாளா? ஏய், என்னுடைய பார்ட்டி தான் சிறந்ததாக இருக்க வேண்டும். பாடலாம். பாதுகாப்பு, உடனடியாக வாருங்கள். இடத்தில் வன்முறை வருகிறது. நான் சத்தம் போடுகிறேன். அமைதி. வணக்கம், என்ன நடந்தது? என்னை பின்தொடரவும் அவர்கள் ஒரு பார்ட்டி நடத்தியுள்ளனர் மற்றும் அது மிக கடுமையாக இருக்கிறது. அது என்னை கவலைக்கிடமாக வைக்கிறது. எந்த சத்தமும் செய்யாதீர்கள். சந்திப்போம். சாந்தமாகுங்கள். நான் உங்களுக்கு சில பணம் தரட்டுமா? நான் செல்றேன். என்ன செய்ய வேண்டும்? கார் எனக்கு உதவவில்லை. நான் இந்த பிரச்சனையை எனக்கு சுயமாகவே தீர்க்க வேண்டும். எனக்கு ஒரு சிறந்த யோசனை கிடைத்துவிட்டது. நான் ஒரு பெரிய பலூனை உருவாக்கப் போகிறேன். அந்த பல் வடிவங்களை அழகாக அலங்கரிக்கிறேன். அப்போ ஒரு சூப்பர் டிஸ்கோ பந்து கிடைக்கும். நான் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. எல்லாவற்றையும் பலூனில் ஒட்டி விடுகிறேன். ஒரு சில வினாடிகள் மற்றும் பூமியிலிருந்து பனிப்பொழிவு. இது திரைப்படம் அழகானது. இப்போ என்னால் சத்தம் போட நேரம் வந்துட்டது. என் நண்பா, வாங்க நடஞ்செய்யலாம். என்ன செம்ம, போகலாம். ஏய், ஹாய் மேரி, கட்சியில சேர முடியுமா? செம். அது மிகவும் யார் இதுல இருக்காங்க? யார் இதுல இருக்காங்க? என்ன, எலியை கண்டு பயந்து விட்டாயா? பயப்படாதே குட்டி. எம்மா உன்னை தொடமாட்டாள். என் ரகசிய அறைக்கு வா. நீ என்னோட வாழப் போகிறாய். நான் உனக்காக போர்ட்டால் ஒரு வீடு கட்டுவேன். நன்றி. ஒரு வினாடி காத்திரு. இதை செய்து விடலாம். பின்னர் நான் கைவரிசாயிலிருந்து திரைகள் உருவாக்குவேன். அதில் கையொப்பம் இடவே கூட மறக்க மாட்டேன். வரவேற்கிறேன் எனது புதிய நண்பரே. நீங்கள் அங்கே சீராக உள்ளீர்களா? உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நம்புகிறேன். ஆஹா, நான் எந்த பிழையும் செய்தேன் என்பதால் எலியை விரட்டினேன். அதற்கு வருந்துகிறேன். நானும் ஒரு செல்லப்பிராணி வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஹலோ, நீங்களே உதவ விரும்புகிறீர்களா? ஆஹா, அவர்கள் அங்கே உள்ளனர். விசித்திரமானது. யாருமில்லை. அண்ணான் இருக்கிறாய். வணக்கம் அழகே, நம் நட்பு தொடங்கலாம். இங்கு வாருங்கள். இது உங்கள் புதிய வீடு. நல்லது. என் பெயர் எம்மா. உங்களின் முடியை சீவக்கச் செய்யுங்கள். நான் உங்களை மிகவும் அழகாக காண விரும்புகிறேன். நான் உனக்கு ஒரு பொன்னல் வட்டை கொடுக்கிறேன். மேலும் அதுவெல்லாம் அல்ல, ஒரு பொன்னெலும்பு. நீங்கள் இதை போல விரும்புகிறீர்களா? ஆமா போல இருக்கா? என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? நிறுத்த. இல்லை இல்ல 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 இல்ல, அது வேண்டாம். கைஸ், நீர் சண்டையிடக்கூடாது. ஒரு நிமிடம். எனக்கு தோன்றுகிறது அவர்கள் நண்பர்கள் ஆகிவிட்டனர். நல்லது, நாமும் அப்படித்தான். ஹூரே!